இவர் ஏன் இப்படி இருக்காரு? என்ன ஆச்சு? ஐயோ, பார்த்தா தெரியலையா? ஃபுல் போதை. குடிச்சிட்டு மட்டையாகி ரோட்ல விழுந்து கிடந்தாரு. நான் ஆட்டோல வரும்போது பார்த்தேன். சரினா ஆட்டோல ஏத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி, உள்ள கூட்டிட்டு வா. வாங்க, உள்ள போய் படுத்துக்கோங்க. என்ன மன்னிச்சிடு ரோஹிணி. நான் வாழ்க்கையை சரி பண்ணுவேன். மாப்பிள்ளை அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன அவர் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரு. என்ன தேனே ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்? என்ன விஷயம்? ஏதாவது தெரிஞ்சுதா? இவனோட தங்கச்சி வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதை நினைச்சு வேதனைப்பட்டு நல்லா குடிச்சிருக்கான். குடி நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இவனோட இந்த குடி நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. ரோஹிணி, இப்ப மாமாக்கு ராத்திரி கொடுக்க வேண்டிய மாத்திரை எட. சரிங்க நீ. மாமா, இந்த மாத்திரையை போட்டுட்டு இந்த வெந்நீரை குடிச்சிருங்க. நல்லா குடிக்கிற சூட்டுல வெதுவெதுப்பா தான் இருக்கு. இந்தாங்க மாமா. மாமா இந்தாங்க மாமா. இல்ல, கவலைப்படாதையா மாமா. திரும்ப திரும்ப நடந்ததே நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா. ரோஹிணியும் மாப்பிளையும் நாம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா 100 வருஷத்துக்கு நல்லா ஒத்தமையா வாழ்வாங்க மாமா. நானும் உங்க பெரிய பிள்ளையும் அதை பாத்துக்கிறோம். ரோஹிணியோட வாழ்க்கை எங்களோட பொறுப்பு. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு அலட்டிக்காதீங்க மாமா. எப்படி அலட்டிக்காம இருக்க முடியும் ஆதரே? மாப்பிள்ளை கூட ரோஹிணிய சந்தோஷமா வாழ வைக்கிறோம்னு சொல்ற. ஆனா மாப்பிள்ளை தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. மாமா, டிவோர்ஸ் நோட்டீஸ் தானே கொடுத்தாரு. டிவோர்ஸ் ஒண்ணு கொடுக்கலையே. இங்க பாருங்க, நீங்க மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு தான் முடியாம போகும். முடியாம போனா போகட்டுமா. இனிமே என்னை பத்தி கவலையோ அக்கறையோ கிடையவே கிடையாதும்மா. அப்பா, இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. நீங்க எப்படி ஏன் சந்தோஷத்தை முக்கியமா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான்ப்பா நான் உங்களோட நிம்மதியை முக்கியமா நினைக்கிறேன். அழாதம்மா ரோஹிணி. உன்னை பத்தி நினைச்சு உண்டான கவலையிலையும் பயத்திலையும் தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். எங்க உன்னோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுமோன்னு என் மனசெல்லாம் அப்படியே பரிதவிக்குதுமா. கல்யாணமாகி முழுசா 1 மாசம் கூட ஆகல. வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சு போச்சுன்னு நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது என் நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. மாமா, ரோஹிணி யாருக்கு என்ன கெடுதல் பண்றா? அவ மனசால கூட யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லையேமா. அவளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு இடி ஏன் விழணும்? இந்த கேள்விதான் என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குமா. என்னத்தில்ல, ஆதரதான் திரும்ப திரும்ப சொல்றாள்ல, அதுக்கப்புறமும் நீ ஏன் இப்படி கவலைப்படுற? ஒரேடியா அதையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா இருப்பா. மனச நிம்மதியா வச்சுக்கப்பா. மாமா, எவ்வளவு தங்க தடை வந்தாலும் சரி, எவ்வளவு முட்டுக்கட்ட வந்தாலும் சரி, மாப்பிள்ளையோட ரோஹிணியை சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு மாமா. நீங்க தயவு செஞ்சு இதை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. என்ன மாமா? சரிம்மா ஆதர. அம்மா, உன் புருஷங்கம்மா? அவரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரு மாமா. இருங்க மாமா, முதல்ல நீங்க இந்த மாத்திரையை போடுங்க. இவர் எங்க போனார்னு தெரியலையே, இன்னும் காணுமே.